ஹலோ எவ்ரிவான், ஹோப் யூ ஆல் டூயிங் குட். ஒரே ஒரு சிந்தனை கூட உங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம் என்று ஆசைப்படுகிறேன். வேதத்தில் நாம் பின்பற்ற வேண்டிய பிரமாணங்கள், நம்முடைய அனுதின வாழ்க்கையில் நாம் கடைபிடித்து அனுசரிக்க வேண்டிய பல காரியங்கள் சொல்லப்பட்டு இருக்கிறது. அதில் ஒரு 3 காரியங்கள் உங்களோடு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். மத்திய 5:44 சொல்லுகிறது, உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள். கொஞ்சம் கடினமான காரியம்தான். ஏனென்றால் சிலரெல்லாம் நமக்கு செய்த துரோகங்கள் எல்லாம் நினைக்கும் பொழுது அவர்களை எப்படி சிநேகிப்பது, எப்படி நேசிப்பது என்றெல்லாம் நாம் பல நேரத்தில் யோசிக்கிறது உண்டு. ஆனால் கர்த்தருடைய பிள்ளைகளாயிருக்கிற நமக்கு கர்த்தர் சொல்லுகிற காரியம், நம் சத்துருக்களை நாம் சிநேகிக்க வேண்டும். எவ்வளவு பயங்கரமாய் நம்ம எதிர்க்கிறவர்களாயிருந்தாலும், எவ்வளவு துரோகம் செய்த மனிதர்களாயிருந்தாலும் அந்த சத்துருவை நாம் சிநேகிக்க வேண்டும். லூக்கா 6:28 சொல்லுகிறது, உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள். சிலர்லாம் நம்மளை பார்த்து சொல்லுவாங்க, நீ நல்லாவே இருக்க மாட்டேன், உன் வாழ்க்கையில் நீ ஒன்றுமே சாதிக்க முடியாதுன்றெல்லாம் சொல்லி நம்மை பார்த்து சாபத்தின் வார்த்தைகள் சொல்வார்கள். ஆனால் வேதம் நமக்கு சொல்லுகிற காரியம், அந்த சபிக்கிற மனிதனை நாம் திரும்ப சபிக்கக்கூடாது, மாறாக அவர்களை நாம் ஆசீர்வதிக்க வேண்டும். ரோமர் 12:21 சொல்கிறது, தீமையை நன்மையினால் வெல்லுங்கள். இந்த உலகம் தீமை செய்கிற உலகம். சுற்றி பார்க்கிற இடங்களில் எல்லாம் தீமைகள் நிறைந்திருக்கிறது. அப்படிப்பட்ட தீமை செய்கிற மனிதர்களுக்கு நாமும் திரும்ப தீமை செய்யாமல் அவர்களுக்கு நன்மை செய்யுங்கள். இப்படிப்பட்ட காரியங்களை நம்முடைய அனுதின வாழ்க்கையில பின்பற்றவும் அனுசரிக்கவும் கர்த்தர் நமக்கு கிருபை தருவாராக. வெற்றியுள்ள ஒரு வாழ்க்கையை வாழ ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக. God bless you.